உங்க வீட்ல கிட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாரி மொறுமொறுவான ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, செம்ம ஜாலியா சாப்பிட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கும் எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம வீட்லயே ஹெல்தியா பண்ணி குடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு மனநிறைவு இருக்கும். சரி வாங்க இந்த கிறிஸ்பியான ரிங் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்த்துரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1/4 கப் குழம்பு கடல பருப்பு எடுத்துக்கோங்க. அதுல தண்ணி ஊத்தி ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த மாரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ஒரு வெள்ள துணியில போட்டு மிச்சம் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நல்லா இந்த மாரி ஊத்தி ஊத்தி எடுத்துருங்க. இத அப்படியே ஓரமா வச்சுருங்க. இப்ப போய் நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணிட்டு வந்துரலாம். அதுக்கு 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா சேர்த்துட்டு 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 1 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு அதிலேயே முறுக்குக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் அப்புறம் கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா தண்ணிய கொதிக்க விடுங்க. கொதிச்சு வரப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. அதுக்கப்புறம் அத இந்த மாரி நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாரி நீல வாக்குல உருட்டிக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கோம்ல குழம்பு கடல பருப்பு, அத எடுத்து இந்த மாரி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அது மேல திரும்பவும் மாவு வச்சு ரோல் பண்ணுங்க. இத அப்படியே ஒரு ரிங் மாரி ஃபார்ம் பண்ணிட்டு, எட்ஜ்ல வந்து நல்லா ஒரு பிரஸ் குடுத்து லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்ப இது எல்லாமே வந்து ஃப்ரை ஆகுறதுக்கு ரெடி ஆகிருச்சு. இது அப்படியே ஆயில்ல போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்ல பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நல்ல கிறிஸ்பியான ஒரு ரிங் முறுக்கு ரெடி ஆகிருச்சு. கிட்ஸுக்குலாம் இந்த மாரி ஸ்நாக்ஸ கடையில வாங்கி குடுக்காம முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே பண்ணி குடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்தியாகுங்க. இந்த ரெசிபிய ட்ரை பண்ணிட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மக்களே. பாய்.